தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் டைமு நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பை வாலெட்டில் மைனிங் பண்ணுறத நமக்கு கீழே ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது எப்படி, அதாவது 24 ஹவர்ஸுக்கு ஒரு டைம் மைனிங் பண்ணணும். இது அவங்க மைனிங் பண்ணுறதுக்கு மறந்து ஆக்டிவேட் பண்ணாமல் விட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஞாபகப்படுத்துறது அப்படின்ட்டு கேட்டிருந்தார். ரொம்பவே நல்ல ஒரு டவுட்டாக தான் கேட்டிருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு நம்ம பை வாலெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைனிங் பண்ணுற பட்டனுக்கு மேலே உங்கள் டீம் மெம்பர்ஸ் ஆட் ஆகிருப்பாங்கள்ல, அந்த டீம் மெம்பர்ஸ் ஆட் ஆகிருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஏர்னிங் டீம்ன்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஏர்னிங் டீம் எல்லாமே இருப்பாங்க. இதில் எத்தனை பேர் ஆக்டிவில் இருக்காங்க, எத்தனை பேர் டீஆக்டிவில் இருக்காங்கன்ட்டு தெரியும். க்ரீன் கலரில் பை சிம்பிள் போட்டிருக்க எல்லாம் ஆக்டிவில் இருக்கிறாங்க, மற்றவங்க ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போது இதில் அவங்களுக்கு ஆக்டிவ் பண்ணுறதுக்கு நம்ம ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, கோ டு ஏர்னிங் டீம் சேட் அப்படின்ட்டு பாட்டமில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா சேட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த சென்ட் மெசேஜில் அவங்களுக்கு ரிமைண்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு மெசேஜை டைப் பண்ணிட்டு இதில் ரைட் சைடு ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். எல்லாம் உங்களுக்கு கீழே யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்குமே மெசேஜ் சென்ட் ஆகிருக்கும். அதை பார்த்து அது பார்த்திங்கன்னா டாப்பில் நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கும். நீங்கள் மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற பட்சத்தில் அதை செக் பண்ணி பார்த்து அவங்க மைனிங் பண்ணாதவங்க கண்டினியூவாக மைனிங் பண்ணிக்கிங்க. டவுட் கேட்ட நண்பருக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மற்றவங்களுக்கும் இந்த சந்தேகம் இருந்திருக்கலாம். எல்லாருமே இதே போல் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க மைனிங் பண்ணாட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி ஞாபகப்படுத்திக்கிங்க. அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இதிலேருந்து காசை எப்போ வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியும், எப்படி எடுக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய பிட்காயின் கிரிப்டோ கரன்சி. இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக எவ்வளோ வேல்யூ போகுதோ அதுக்கு ஈக்குவலான நம்ம இந்தியன் கரன்சியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்து எல்லோரும் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பை காயின் எவ்வளோ வேல்யூ போகும், அப்புறமா இது உண்மையிலே காசு கொடுப்பாங்களா, இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இந்த பிட்காயின் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி வேறு லெவலில் இருக்கிறாங்க. இதே போல் தான் பிட்காயின் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது நம்பிக்கையோடு மைனிங் பண்ணவங்க எல்லாருமே இன்றைக்கி வேறு லெவலில் கோடீஸ்வரங்களாக இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை இல்லாமல் மைனிங் பண்ணாமல் விட்டவங்க எல்லாம் இன்றைக்கி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஒரு பிட்காயினுக்கு வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 27 லட்சம் ரூபாய். அப்போது நீங்களே நினச்சிக்கிங்க, இந்த பை வாலெட்டும் அந்த பை காயினும் அந்த பிட்காயினுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் ரொம்பவே பேசப்படுகிறது. உங்களுக்கு இது அவ்வளோ வேல்யூ இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. மினிமம் ஒரு 1000 ருபீஸ் இருந்தாலும் உங்கள்கிட்ட 1000 பை காயின் இருக்குன்னா நீங்களே ஒரு கேல்குலேட் பண்ணிக்கிங்க. இது நான் சொல்கிறது ரொம்பவே கம்மி தான். அதனால் மைண்ட் பண்ணாமல் யாரும் இருக்காதீங்க. கண்டிப்பாக மைண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நாள் பெரிய ஆளாக கண்டிப்பாக வருவீங்க. முக்கியமாக எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான், மைனிங் பண்ணுங்கள், மைனிங் பண்ணுங்கள், மைனிங் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரைட் சைடில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் நம்ம போடக்கூடிய பல பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.